சார் ஆதரவு பெருக்கணும் சார். அது ஒரு ஆட்சி பிடிக்கிற அதிகாரம் வருமா தாவேகாவிற்கு? அது நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் நினைக்கிறேன். கட்டமைப்பு இருக்குதா, வாக்காளர்களை அந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிற அந்த லாஸ்ட் மைல் கவரேஜ் அதுல சிக்கல் இருக்கான்னு நேத்து நம்ம செங்கோட்டையனே சொன்னார். 65,000 68,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. இன்னைக்கு எல்லா பூத்துலேயும் ஒரு 10 பேரை போட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு 3 கட்சிக்கு தான் ஆள் இருக்குங்க. ஒன்று திமுக, அது 75 வருஷ கட்சி. அடுத்தது 50 வருஷ கட்சி அண்ணா திமுக. மூணாவது 2 வருஷம் ஆன கட்சி தாவேகா. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. சீமானுக்கெல்லாம் தமிழ்நாடு பூரா 58,000 பூத்துல ஆள் கிடையாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா வைகோக்கு கொஞ்சம் இடத்துல இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. இந்த வாட்டி சீமான் அவர் போன முறை வாங்கிய வாக்குகளில் பாதி வாங்கினாருன்னா அவருக்கு அது வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க. அவர் ஃபீல்டுலேயே இல்லை, களத்தில் இருக்கிறாரு. அந்த சண்டையில் இல்லை. களத்தில் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் சண்டையில் இருக்கிறது 3 பேர் தாங்க, 3 அணிகள் தாங்க உண்மையிலே ஃபியர்ஸாக சண்டை போடுறது. அது இந்த 3 பேரில் நாம் தமிழர் இல்லவே இல்லைங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னது அவங்களுக்கு அந்த கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, வாக்காளர்கள் எல்லாம் கொண்டு போய் பர்சுவேட் பண்ணி ஆதரவு பண்ணலாம், வீட்டிலே தான் உட்காந்துருப்பான். அப்போ அவனை வாக்குச்சாவடி கூட்டு போனோம்ல, அதுக்கு பேர் தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு வாங்க ஆங்கிலத்தில். தாவேகாவுக்கும் இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அதுவும் இளைஞர் படை. இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் டயர்டு, ரிட்டையர்டு, ஏஜ் ஓல்டு, தளர்ந்த படை. ஆனால் விஜய் கிட்ட இருக்கிறதெல்லாம் ஓடுற பாம்பை பிடிக்கிற ஆள். அப்போ இந்த படை இவ்வளோ அளவு இருக்கிறதுன்றது நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க பணி 67 எப்படி காங்கிரஸை எதிர்த்து திமுக இளைஞர்கள் வேலை செஞ்சாங்க, 77 எப்படி திமுகவை எதிர்த்து ஆளுங்கட்சியை எதிர்த்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இளைஞர்கள் வேலை செஞ்சாங்க, அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது இன்னைக்கு. சார் பார்ப்போம் சார்.